மை சேனல். இந்த ஒரு வீடியோவில் நான் கேம்குள்ளே பார்த்தீங்கன்னா புதுசாக கோல்டு ராயல் வேர்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பண்டில் யாராவது எடுக்காமல் இருந்தால் இந்த ஒரு ஃபீமேல் பண்டை போய் மறக்காமல் போய் எடுத்துங்க. ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம கேம்குள்ளே புதுசாக வரக்கூடிய ட்ராகன் பால் கொலாபரேஷன் அப்படின்ட்டு இந்த ஒரு ட்ராகன் பால் கொலாபரேஷனை பேஸ் பண்ணி மற்ற சர்வம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 120 இன்ஃபர்மேஷனை வந்து லீக் பண்ணியிருக்கேங்க. அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இது வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம கேம்குள்ளே புதுசாக வரக்கூடிய அலாக் ஈவெண்ட் அப்படின்ட்டு ஒரு அலாக் ஈவெண்ட் தரக்கூடிய ஃப்ரீ ஈவெண்ட்ஸ் பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பது. இது மாதிரி அப்கமிங் ஈவெண்ட்ஸு அந்த அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஓலியோட பேஸ் பண்ணி நம்ம கேம்குள்ளே பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் இந்த ஒரு 3 ரிவார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம கேம்குள்ளே லக்கிராவில் பேஸ் பண்ணி வரும் அப்படின்ட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற சர்வில் போயிட்டுன்னு வச்சுனேன் ஓலியோட பேஸ் பண்ணி விட்டுருக்காங்க. அது அடுத்தா பார்த்தீங்கன்னா நம்ம கேம்குள்ளே வரக்கூடியது பார்த்தீங்கன்னா ட்ராகன் பால் கொலாபரேஷன் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த ஒரு கொலாபரேஷன் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேம்குள்ளே ஸ்கையும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃபுல்லாக வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அண்ட் இது கூட வரக்கூடிய பண்டில்ஸ் தான் வச்சுங்களேன். இதுதான் பார்த்தீங்கன்னா ஹீரோட பண்டில் கோகு சூப்பர் பண்டில் அப்படின்னு விட்டுருக்காங்க. அந்த ஃபீமேல் பண்டு அண்ட் நெக்ஸ்ட் மேல் பண்டு அண்ட் பார்த்தீங்கன்னா இது கூட வரக்கூடிய எமௌண்ட்ஸ்லாம் இதில் விட்டுருக்காங்க. அரைவல் அனிமினேஷன் எமௌண்ட் மாதிரி நிறைய இருக்குது. மேப் கூடயும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ட்ராகன் இருக்கும். அண்ட் மீமெசிட்டியும் ஃபுல்லாக இது மாதிரி சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து மற்ற சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவாட்ட லீக் பண்ணியிருக்குங்க. ஸோ பாம்பை பொறுக்கணும் எப்படி சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு. ஸோ அதில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அலாக் ஈவெண்ட் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த ஒரு அலாக் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த டைம் இல்லாமல் இந்த டைம் அலாக் ஈவெண்ட்டை கொஞ்சம் கிராண்டடாகவே செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டுருக்கீங்க. இந்த ஒரு கிராண்டட் செலிப்ரேஷனும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அலாக்கோட வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் ரெண்டுலையுமே பார்த்துக்க முடியும். இந்த ஒரு அலாக் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா கொலாபரேஷன் வந்தாலும் எப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் லேபிலே பார்த்தீங்கன்னா அலாக் ஈவெண்ட்டும் காட்டுது இல்லையா, இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா காட்டும் விசுவலாக அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த ஒரு அலாக் ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீமேல் பெட்லேருந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க அப்படின்ட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபீமேல் பெட்னு வச்சுங்க. இது வந்து உங்களுக்கு வந்து 30 டேஸ்க்கு வந்து நம்ம கேம்பில் வந்து இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த ஒரு அலாக் ஈவெண்ட் அப்போ நீங்கள் சிம்பிளான டாஸ்க்லாம் முடிக்கிற முடியுமா? இதில் எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜுட்சுகாஷனை பேஸ் பண்ணி சிம்பிளான டாஸ்க்லாம் முடிச்சிங்கன்னா ஒரு மேல் பண்ண தந்தாங்க இல்லையா, அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அலாக் ஈவெண்ட்லேயே நீங்கள் சிம்பிளான டாஸ்க் முடிக்க முடியுமா? ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபீமேல் பண்ண வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த ஒரு அலாக் ஈவெண்ட் அப்போ நம்ம கேமுக்குள்ள அப்படி என்ன சேஞ்சஸ் கொண்டு வருவாங்கன்னா நம்ம சோலாரா மேப் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு சோலாரா மேப்பில் பார்த்தீங்கன்னா ஜோன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே சுருங்கி கிட்ட வரும்போது அலாக் பார்த்தீங்கன்னா அப்படியே டான்ஸ் ஆடிட்டே வர மாதிரி பயங்கரமாக கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இது பார்க்குறக்கே நல்லா இருக்கு இல்லையா? இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா மறக்காம காம்பா சொல்லுங்கள். அந்த ப்ளூம் டவுன் ஸ்டேஜ் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வந்து கொண்டு வரப்பாங்க. இந்த ஒரு ஸ்டேஜில் போய் நீங்கள் ஏறி டான்ஸ்லாம் ஆடலாம் அப்படின்ட்டு இதுவும் நல்லாவே இருக்குது. அந்த ஜோன்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ஆப்ஷனை வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்ட்டுங்க. அந்த முக்கியமாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு மான்ஸ்டர் ட்ரை கார்ட் இருக்கும் மேப்பில் அங்கங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு மான்ஸ்டர் ட்ரைக்கிட்டே நீங்கள் போனோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டனாட் இருக்கும் டான்ஸ் ஆடுற மாதிரி. நீ டான்ஸ் ஆடிட்டே இருந்தீங்கன்னா டான்ஸ் கிரானட் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. இந்த ஒரு கிரானட் யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டை கூட பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆட வைக்க முடியும் அப்படின்ட்டு இருந்தேன். இந்த ஒரு ஆப்ஷனும் பார்க்குறதுக்கு ஒரு அளவுக்கு நல்லாவே இருக்குங்க. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ள என்ட்ராமல் லாபி இருக்குங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு இருந்தேன். அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த பிஆரில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஜம்பிங் பூஸ்டர் இருக்கும் அப்படின்ட்டு இருந்தேன். நீ ஜம்ப் பண்ணி ஜாலியாக விளாட்லாம். ஸோ இப்போ பார்த்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அலாக் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம கேமுக்குள்ள ஆட் பண்ணக்கூடிய சேஞ்சஸ்க்கு அண்ட் ரிவார்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கேட் போர்டு கிரானடு அண்ட் இது கூட வரக்கூடிய ஸ்கின்னு வச்சுக்கலாம். கார் பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு ஸ்கின்னு விட போகிறாங்க. அந்த லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கோடாரி பேஸ் பண்ணி ஒரு ஸ்கின் விட்டுருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம கேமுக்குள்ள வரும் அப்படின்ட்டு இருக்காங்க. கடைசியாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள வரக்கூடியது டாப் அப் ஈவெண்ட் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த டைமுக்கு தான் டாப் அப் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த ஒரு மேல் வின்னு நம்ம கேமுக்குள்ள வரும் அப்படின்ட்டு இருக்காங்க. அண்ட் G36 இருக்குமே அதுக்கு வந்து ஒரு கன்ஸ்கின் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குயே. ஸோ இது தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாப் அப் ஈவெண்ட்டில் வரப்போகுதுன்னு வச்சுங்களேன். ஸோ அவ்வளோ கைஸ், இது மாதிரி அப்கமிங் ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லவ் யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.